ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி மெசேஜ். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸோட ஆவரேஜ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வீடியோலயே ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன், அந்த 30 செகண்ட் 40 செகண்ட் 1 மினிட் இதை தாண்ட மாட்டேங்குது. இப்ப கிளிக் பண்ணி பாக்குறீங்க, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இல்லைன்னா என்னன்னு கமெண்ட்லயோ நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க. சோ அதாங்க, மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பாக்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஒரு விமர்சனம், கிரிட்டிக்ஸ், ஃபீட்பேக் இருந்தாலும் அதை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அது தப்புனா முடிஞ்ச அளவுக்கு நான் திருத்திக்க ட்ரை பண்றேங்க. குட்டி மெசேஜ் என்னன்னா, நீங்க நார்மலா நல்லா தான் இருப்பீங்க, பட் உங்க கூட இருக்காங்களே பாரு, அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது நார்மலா இருக்கிற உங்களோட மைண்ட சப்கான்சியஸா அதை அஃபெக்ட் பண்ணி நம்மளும் ஏன் அது அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு உங்களுக்குள்ளேயே மற்றவங்களோட கம்பேர் பண்ணி கரெக்டா போயிட்டு இருக்க இந்த லைஃபை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள உள்ளாக்கி அவனை மாதிரி ஆகுறேன்னு சொல்லிட்டு நீங்க யாருங்கிற ஒரு ஐடென்டிட்டியை இழந்து வேற யாரோட லைஃபையோ வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் சப்கான்சியஸா தோணுச்சோ அந்த விஷயம் சப்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ் ஆகி இப்போ நம்ம வேற யாரோ ஐடென்டிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் சப்கான்சியஸா மாறிடும். சோ முடிஞ்ச அளவுக்கும் யார்கிட்டையும் நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்க ஜென்யூனா அவங்க கிட்ட இருக்கிற யூனிக்னஸ் அவங்களுக்கு தெரியும். சோ பி யுவர் செல்ஃப், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அதை தான் சொல்றேன். டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் ஃபார் அதர்ஸ். டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ். வாண்டடா ரிட்டையர்ட் ஆகி டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சவருக்கு ஒரு லேடிஸ் பர்ஸ் கிடைக்குது. அந்த ஒரு சாதாரண லேடிஸ் பர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரிய டிடெக்டிவ் சிஐ டாமினிக் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் படத்தோட ஒரு சின்ன பிளாட். அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா இப்போ இருக்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் பின்னாடி வருது, கேமரா மூவ்மெண்ட்ஸ் வச்சு ஆடியன்ஸ் கிட்ட கியூரியாசிட்டி கிளப்புறது, சீரியஸா போயிட்டு இருக்கிற சீன்லயும் கொஞ்சம் அங்கங்க இருங்க பாய் அப்படின்னு ஹியூமரை லேசா தூவி விட்டு போறதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிக்ஸ் ஆகி ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ்குள்ள இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் முக்கியமா அந்த காமெடி டச் நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. ஒன் மேன் ஷோவா மம்முட்டி படம் பூரா வந்து அவர் தான் சூப்பரா ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு. என்னதான் ஹீரோவா இருந்தாலும் டிடெக்டிவா இருந்தாலும் 20% டிடெக்ஷன் எரர் இருந்தா தான் அவன் வந்து ஒரு நார்மலான மனுஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரைட்டிங்ல ரொம்ப சூப்பரா எழுதி விஷுவல் பண்ணி காட்டியிருக்காங்க டாமினிக்ங்கிற கேரக்டர் கிட்ட. அண்டு ரொம்ப சிம்பிள் ஸ்லோவர் ஸ்கிரீன் பிளே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிடெக்டிவ் படங்கள் பார்த்ததே இல்லையா, எவ்வளவு வெப் சீரிஸ் பார்த்திருக்கேன், மம்முட்டியே இதை விட சூப்பரா டிடெக்டிவ் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் சைட் பை சைட் படத்துல சில சீன் பார்க்கும் போதெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த கேஸுக்குள்ள இந்த கேரக்டரை எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் அந்த கேஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டாமினிக் என்னெல்லாம் பண்ணாரு, அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவரை வச்சு ஒரு ஸ்டோரி டெல்லிங்க வந்து எப்படி நரேட் பண்ணியிருக்காரு கௌதம் மேனன், நந்திதா அப்படிங்கிற கேரக்டர்ல சுஷ்மிதா பாத் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளா, லைட் ஹார்ட்டடா, சட்டிலா, கிரவுண்டடா வந்து கதையை சீன் பை சீன் ஸ்கிரீன் பிளேல நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஓவராலா இந்த டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் நீங்க பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா தெரியல போய் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. படம் வந்து தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு போயிட்டே இருக்கிறங்காட்டி இப்ப இருக்கிற சினிஃபைல் ஆடியன்ஸுக்கு சப்டைட்டில்ஸ் இல்லைனாலுமே வந்து படம் சில விஷயங்கள் புரியுது. அந்த மாதிரி தான் வந்து படத்தையும் எடுத்து கொடுத்துருக்காங்க ஆக்டிங் வைஸ். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் சுஷ்மிதா பாட், நந்திதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படத்துல பார்க்கும்போது. அண்ட் இந்த படத்துல ஒரு அன்நோட்டிஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒர்க் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூசிக் டைரக்டர் தர்புகா சிவா தான். எனக்கு இந்த படத்துல 2 சாங் வருது, 2 சாங்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தர்புகா சிவா. அதை தவிர மாண்டேஜா சில சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கௌதம் மேனன் படத்துல இவ்வளவு சாங்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி வந்து படம் பார்க்கும்போது எனக்கு லைட்டா ஒரு கௌதம் மேனன் ஃபேனா ஃபீல் ஆச்சு. அண்ட் குறிப்பா இந்த படம் பார்க்கும்போது இதே கோர் இந்த கருவை கொண்டே வந்து ஒரு படம் வந்து வந்துச்சு தமிழ்ல லாக்டவுன்ல. திட்டம் 2 பிளான் பி அப்படின்னு அடிய படத்தோட டைரக்டரோட செகண்ட் பிலிம். சேம் கரு தான். எனக்கு என்னமோ இந்த கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க, இந்த டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் படத்தை விட அந்த படம் இன்னும் கொஞ்சம் இன்டர்வியூங்கா இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு ஜஸ்டிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் ஒரு ஃபன்னா, டாமினிக்ங்கிற கேரக்டர் எப்படி வந்து இந்த கேஸை வந்து டீல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு பியூர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா வந்து எனக்கு திட்டம் 2
பிளான் பி அப்படிங்கிற படம் தான் பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரான படம். கான்செப்டுமே வந்து இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே இருக்கும் அந்த படத்துல. அண்ட் ஸ்பெஷலா அந்த படத்துல கேஸ்டிங், பக்காவான கேஸ்டிங், கேரக்டரைசேஷன், இந்த கேரக்டருக்கு இந்த ஒரு ஃபேஸ் இருக்கிறவங்க தான் நடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு ரோலுமே சூப்பரா கேஸ்டிங் பண்ணியிருப்பாரு அந்த படத்தோட டைரக்டர். மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த படம் இன்னும் நீங்க பார்க்கலைன்னா. நான் அந்த படத்தை பத்தி பிரேக் டவுன் 2 வீடியோ போட்டேன், ஒரு ரிவ்யூ வீடியோ ஸ்பாய்லர் இல்லாம போட்டேன், திட்டம் 2 பிளான் பிக்கு பழைய சேனல்ல. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா சரி, அதை விடுங்க. இப்போ இந்த கதைக்கு வருவோம். டாமினிக் அந்த லேடிஸ் பஸ். இந்த படத்தையுமே ரொம்ப கிரவுண்டடான ரியாலிட்டியில தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு கற்பனையில ஒரு கேரக்டர் இருந்தா இப்படிதான் இருந்திருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் டு ரியாலிட்டிக்கு தான் கௌதம் மேனன் இந்த படத்தை அப்ரோச் பண்ணி நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. டாமினிக் அந்த லேடிஸ் பஸ் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 65 மார்க்ஸ் தாராளமா தருவேன். டாமினிக் அந்த லேடிஸ் பஸ் ஆடியன்ஸ் டிராவல்ஸ் த்ரூ த டாமினிக் கேரக்டர் வெரி சட்டிலி. அண்ணா உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.